வென் டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரியும் சிலாஜிசம் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ வென் டயக்ராம் அண்ட் சிலாஜிசம் அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ங்க. கண்டிப்பா மெயின் எக்ஸாம்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒண்ணுங்க. சிலாஜிசமும் வென் டயக்ராமும் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒண்ணுங்க. சரிங்களா? 100 சொல்லுங்க. 100 தான் நம்ம எழுதியிருக்கோம். இன்னொரு முறை கூட சொல்றேன். ஸோ ஒரு வரிசையில 42 பேர் இருக்காங்க. அதுல ஸ்னேகா 26வது இடத்துல இருக்காங்க. அவங்கல இருந்து 8 ரேங்க் முன்னாடி இருக்காங்க அப்படின்னா 18வது ரேங்க்ல பாரதி இருப்பாங்க. பாரதியினுடைய ரேங்க் அடியில இருந்து என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் -1ங்கிற ஃபார்மேட்ல டோட்டல் இருக்கு, லெஃப்ட் இருக்கு, ரைட்டை கண்டுபிடிக்கிறோம். அதாவது டாப் இருக்கு, பாட்டம் கண்டுபிடிக்கிறோம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ 101வது கேள்வி. ஸோ 101வது கேள்வியில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் மென் ஆர் டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆல் டாக்ஸ் ஆர் கேட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம கன்க்ளூஷன் சொல்ல போறோம். கொடுத்திருக்க கன்க்ளூஷன் சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய ஒண்ணு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா இந்த மாதிரி சிலாஜிசம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேள்விகள் வரலாங்க. சிலாஜிசம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேள்விகள் வரலாம். என்ன அப்படின்னா பேசிக்கா ரீசனிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுனால கண்டிப்பா இதுல இருந்து கேள்விகள் எதிர்பார்க்கலாங்க. இந்த டாபிக்கை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டாபிக் மட்டும் இல்ல, நம்ம ஒரு சில கேள்விகள் பின்னாடி வென் டயக்ராம்லயும் பார்ப்போம். வென் டயக்ராம் கேள்வியுமே நல்லா பார்த்துக்கோங்க. ரைட். இந்த கேள்விக்கு நம்ம முதல்ல வென் டயக்ராம வந்து டிரா பண்ணலாங்க. வென் டயக்ராம டிரா பண்ண போறோம். எப்படி டிரா பண்ண போறோம் அப்படின்னா, ஆல் மென் ஆர் டாக், எல்லா மென்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ். இந்த டயக்ராம் புரிஞ்சுச்சுங்களா? எல்லா மென்னுமே டாக் தானே, எல்லா மென்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக். ரைட். எதை ஆல்னு சொல்லியிருக்காங்களோ அதை உள்ள வர போறோம், மற்றதை வெளியே வரைஞ்சிருக்கோம். ஆல் டாக்ஸ் ஆர் கேட், எல்லா டாகுமே கேட், எல்லா டாகுமே கேட். ரைட். டயக்ராம் புரிஞ்சுச்சுங்களா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம டிரா பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய கன்க்ளூஷனை இந்த டயக்ராம பார்த்து பதில் சொல்ல போறோம். ரைட். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், ஆல் மென் ஆர் கேட்ஸ், எல்லா மென்னுமே கேட்டா? கண்டிப்பா எல்லா மென்னுமே கேட்டு தானே, ஏன்னா கேட்டுக்குள்ள தானே மென்னுங்கிற வட்டம் முழுசா இருக்கு. அப்ப எல்லா மென்னுமே கேட் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்த செகண்ட் கன்க்ளூஷன், ஆல் கேட்ஸ் ஆர் மென்னான்னு கேக்குறாங்க. கிடையாது. இந்த கேட் அப்படிங்கிறது பெரிய வட்டம், அந்த பெரிய வட்டத்துல சம் மென்னு தான் வந்து கேட்டா இருக்கிறாங்க. அப்போ ஆல் கேட் அப்படின்னு சொன்னதுக்கு பதிலா சம் கேட்ஸ் ஆர் மென் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கரெக்ட். சில பூனைகள் ஆண்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கரெக்ட். எல்லா பூனைகளும், அனைத்து பூனைகளும் ஆண்கள் சொன்னது தவறு. அப்ப ஒரே ஒரு கன்க்ளூஷன் மட்டும்தான் சரி, முதல் கன்க்ளூஷன். ஆப்ஷன்ஸ்ல அது கொடுப்பாங்க. எப்படின்னா, முதல் கன்க்ளூஷன் மட்டும் ட்ரூ ஆகுதா, ரெண்டாவது கன்க்ளூஷன் மட்டும் வருதா, 1 மற்றும் 2 வருதா, இல்ல 1 அல்லது 2 வருதா, இல்ல 2மே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸை கொடுப்பாங்க. நம்மளுடைய கேள்விக்கு, இந்த கேள்விக்கான ஆன்சர் 1 மட்டும் சரி. நான் எது சரியோ அதை மட்டும் டிக் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, 1 மட்டும் சரியா, இல்ல 2 மட்டும் ஃபாலோ ஆகுதா, இல்ல 2மே வருதா, இல்ல 2ல ஏதாவது 1 வருதா, இல்ல 2மே வரலையா, எப்படி வேணாலும் ஆப்ஷன்ஸ். எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சு இல்லைங்களா? ஹவு சம் கேட்ஸ் ஆர் மென் இஸ் கரெக்ட். ரைட். சம் கேட்ஸ் ஆர் மென் அப்படிங்கிறது ரைட். நான் இங்க எழுதி காமிக்கிறேன் ஒரு டயக்ராமுக்கு. புரியல கான்செப்ட். ஆன்சர் என்னது? 1 மட்டும் சரி. ஆப்ஷன்ஸ் எழுதுறேன். 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 மற்றும் 2 சரி, 2ம் தவறு. இப்படிதான் ஆப்ஷன் இருக்கும். இதுல 1 மட்டும் சரி. இந்த கன்க்ளூஷன், முடிவு அப்படின்னு சொன்னதுல முதல் கன்க்ளூஷன் மட்டும் சரி. நம்ம இன்னும் வென் டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரி, அதாவது இந்த சிலாஜிசம் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள் தொடர்ச்சியா பார்க்க போறோம். இந்த இந்த எப்படி இந்த இதை எழுதணுங்கிறது மட்டும் நான் சொல்லி காமிக்கிறேன். இது ஏ, இது பி. இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு சொல்லலாம். சம் பி ஆர் ஏ அப்படின்னு சொல்லலாம். நீங்க உள்ள இருந்து வெளியே போறீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்க போறோம். வெளியிருந்து உள்ள வரீங்க அப்படின்னா சம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்க போறோம். ரைட். நீங்க பாருங்க, எல்லா ஏங்கிற வட்டமும் பிக்குள்ள தானே இருக்கு. அப்ப எல்லா ஏவும் பி தானே, அனைத்து ஏவும் பின்னு சொல்லலாமா?
இப்ப நீங்க பில இருந்து பாருங்க, பிங்கிறது ஒரு பெரிய வட்டம், அந்த பிங்கிற பெரிய வட்டத்துல ஏன்னு ஒரு சின்ன வட்டம் இருக்கு. அப்ப பிங்கிறதுல அந்த ஒரு சின்ன இடம் மட்டும்தான் ஏ. அப்போ சில பி வந்து ஏன்னு சொல்லலாமா? சில பிக்கள் ஏ அப்படின்னு சொல்லலாமா? சம் பி ஆர் ஏ. இந்த டவுட் கேட்ட உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு பாருங்க. ஆல் ஏ ஆர் பி எப்படி எழுதியிருக்கும், சம் பி ஆர் ஏ எப்படி எழுதியிருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? ஒரே இதுதான், ரெண்டையும் எழுதி காமிச்சிருக்கீங்க. அடுத்த கேள்விங்க, 102வது கேள்வி. அதே மாதிரி நம்ம முதல்ல வென் டயக்ராம் டிரா பண்ணுவோமா? ஸ்டேட்மெண்ட்டுக்கு வென் டயக்ராம் வரையணுங்க, கன்க்ளூஷனை அதை பார்த்து ஆன்சரா சொல்ல போறோம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆல் பென்ஸ் ஆர் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பெண்ணுமே ரோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆல் ரோட்ஸ் ஆர் ஹவுசஸ். எல்லா ரோடுமே ஹவுசஸ் சொல்லியிருக்காங்க. போன கேள்வியில என்ன இருந்துச்சோ அதே தாங்க. போன கேள்வியில் எப்படி டயக்ராம் டிரா பண்ணீங்களோ அதே மாதிரி தான். இப்ப ஆன்சர் பண்ணலாமா? ஆல் ஹவுசஸ் ஆர் பென். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சரியா இருக்குமா? எல்லா ஹவுஸுமே பெண்ணா? கிடையாது இல்ல. ஹவுஸ்ங்கிறது பெரிய வட்டம், அதுல சின்னதுதான் பெண்ணு. அப்ப சம் ஹவுசஸ் தான் பெண்ணுன்னு சொல்லணும். அப்போ முதல் கன்க்ளூஷன் தவறு, சரி கிடையாது. ரெண்டாவது சம் ஹவுசஸ் ஆர் பென், கரெக்ட். சம் ஹவுசஸ் ஆர் பென். சில வீடுகள் பேனாக்கள். அப்ப ரெண்டாவது கன்க்ளூஷன் சரி. அப்ப ரெண்டு மட்டும் சரி அப்படிங்கறது ஆப்ஷன்ல இருக்குங்க. ஆப்ஷன் நம்ம இங்க கொடுக்கல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா முடிவு இரண்டை மட்டும் பின்தொடர்கிறதுன்னு கொடுப்பாங்க ஆப்ஷன்ல. கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ். இங்கிலீஷ்ல கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ்னு ஆப்ஷன்ல இருக்கும். முடிவு இரண்டு மட்டும் சரி அப்படின்னு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் பென்ஸ் ஆர் ஹவுசஸ் வருமா? சம் பென்ஸ் ஹவுசஸ் சொல்லக்கூடாது, ஆல் பென் ஹவுசஸ் சொல்லணும். சம் பென் ஹவுசஸ் சொல்லவே கூடாதுங்க, அது தப்புங்க. சில பெண்கள் இந்த பேனாக்கள், சில பேனாக்கள் வீடுகள்னு கண்டிப்பா சொல்லக்கூடிய முன்பு கூடாது. எல்லா பேனாக்களும் வீடுன்னு தான் சொல்லணும். 103ல ஆல் கார்ஸ் ஆர் கேட். எல்லா காரும். ஆல் ஃபேன்ஸ் ஆர் கேட். எல்லா ஃபேன்ஸும் கேட். எல்லா ஃபேன்ஸும் கேட்னா எப்படி எழுதுறோம்? கேட்டுக்குள்ள ஃபேன் எழுதுறோம். ஆனா ஃபேனுக்கும் காருக்கும் கேள்வியில ரிலேஷன் சொல்லல. அதனால நம்மளாலாம் எதையும் ரிலேட் பண்ணிக்க கூடாது. வென் டயக்ராம டிரா பண்ணிட்டோம். இப்ப ஆன்சர் பண்ணலாமா? ஆல் கார்ஸ் ஆர் ஃபேன். எல்லா காருமே ஃபேனா? தெரியாது, கேள்வியில சொல்லவே இல்லை. புரிஞ்சுக்க முடியுதா? காருக்கும் ஃபேனுக்கும் கேள்வியில தொடர்பு இருக்கா ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னா கிடையாது. காரை கேட்டு கூட சொல்லியிருக்காங்க, ஃபேனை கேட்டுக்குள்ள சொல்லியிருக்காங்களே தவிர காருக்கும் ஃபேனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்ப நீங்க எல்லா காரும் ஃபேனான்னு சொன்னா தவறு. எல்லா கார்ஸும் ஃபேன்ஸானா கிடையாது, தவறு. சம் ஃபேன்ஸ் ஆர் கார்ஸான்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறு. காருக்கும் ஃபேனுக்கும் தான் தொடர்பே கிடையாது இல்ல. அப்ப ஆலோ சம்மோ எதையுமே நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வட்டமே தனித்தனியா வரைஞ்சு வச்சிருக்கோம். அப்போ ரெண்டுமே தவறு, இரண்டும் தவறு. இரண்டும் தவறு அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல neither one nor two follows அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஒன்று மற்றும் இரண்டு பின்பற்றவில்லை அப்படிங்கிறது ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. ஆப்ஷன்ஸா இருந்துச்சு அப்படின்னா. 103வது கேள்வி எல்லாருக்கும் தெளிவா புரியுதா? 103வது கேள்வி எல்லாருக்கும் புரியுதுங்களா? அடுத்து 104வது கேள்வி போலாம். ஆல் பேக்ஸ் ஆர் கேக்குங்க. எல்லா பேகுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேக் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் லேம்ப்ஸ் ஆர் கேக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா லேம்புமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேகுக்கும் லேம்புக்கும் எந்த தொடர்பும் சொல்லல, அதனால இப்படி எழுதிக்கலாம். எல்லா லேம்ப்ஸும் கேக்கு. இப்ப நம்ம ஆப்ஷனுக்குள்ள, அதாவது கன்க்ளூஷனுக்குள்ள போறோம். சம் லேம்ப்ஸ் ஆர் பேக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. தெரியாது இல்ல, தவறு இல்ல. சம் பேக்ஸ் ஆர் லேம்பா அப்படின்னு, சம் லேம்ப்ஸ் ஆர் பேக்கான்னு கேட்கிறாங்க. ரெண்டுக்கும் ரிலேஷன் தெரியாது, கிடையாது. அப்ப நோ பேக்ஸ் இஸ் நோ லேம்ப் இஸ் அ பேக்கான்னு கேட்கிறாங்க. நோ லேம்ப் இஸ் அ பேக்கான்னு கேட்கிறாங்க. அதுவும் இந்த இடத்துல நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. நான் ரெண்டு டயக்ராம ட்ரா பண்றேன். இப்போ இப்படி இது ஒண்ணு, இன்னொரு பாசிபிள் டயக்ராம்னு ஒண்ணு ட்ரா பண்றேன் பாருங்க. இது எல்லாமே கேக்கு, இது பேகு, இது லேம்ப் அப்படின்னு எழுதலாமா? இப்ப கேள்வியில லேம்புக்கும் பேக்குக்கும் தொடர்பு சொல்லல, ஆனா தொடர்பு இல்லாமையும் அதை எழுதலாம், தொடர்பு படுத்தி எழுதலாம்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா கேள்வியில சொல்லல. அப்போ ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு அது ரெண்டும் சம்பந்தப்பட்டது இருக்கலாம், இல்ல சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். இப்போ நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரே விஷயம், இங்கேயும் லேம்பு, இங்கேயும் லேம்பு, இங்கேயும் பேகு, இங்கேயும் பேகு, ஒரே விஷயம் ரெண்டு இடத்துல இருந்திருக்கு.
ஒரு கன்க்ளூஷன் சம்மு ஒரு கன்க்ளூஷன் நோவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பாசிபிள் டயக்ராம்னு ஒண்ணு டிரா பண்ணணும். இப்போ முதல்ல நம்ம இது ரெண்டுமே தவறுன்னு சொல்லிட்டோம். இப்ப நான் ரெண்டுமே வந்து நல்லா கவனிங்க, ரெண்டுமே ஒரே வார்த்தைகளுக்கு ஒரு இடத்துல சம்மு ஒரு இடத்துல நோ இருக்கு. ஒரே வார்த்தைகளுக்கு ஒரு இடத்துல சம் இருக்கு ஒரு இடத்துல நோ இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, முதல்ல கொடுத்திருக்க டயக்ராம் படி, இது ஃபர்ஸ்ட் டயக்ராம் படி சம் lamps ஆர் பேக் அப்படின்னு சொன்னது பாசிபிலிட்டி டயக்ராம் படி கரெக்ட். நோ lamps இஸ் a பேக்னு சொல்றது இந்த டயக்ராம் படி கரெக்ட். ரைட், புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இந்த டயக்ராம் படி இது கரெக்ட், பாசிபிள் டயக்ராம் படி இது கரெக்ட். ஆனா ரெண்டு ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது என்ன சொல்ல போறோம் அப்படின்னா either 1 or 2 follows அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். either 1 or 2 follows, ஒன்னு அல்லது இரண்டு பின்பற்றுகிறது, ஒன்று அல்லது இரண்டு பின்பற்றுகிறது அப்படிங்கிறது ஆன்சர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சரியா இருக்கும். கன்க்ளூஷன் ஒண்ணு சரியா இருந்தா ரெண்டு தவறா இருக்கும், ரெண்டு சரியா இருந்தா ஒண்ணு தவறா இருக்கும். அப்ப மொத்தத்துல ரெண்டுமே சரியாக வாய்ப்பு இல்ல, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சரியா இருக்கும்னு சொல்லலாம். அது எதுன்னு சொல்லவே முடியாது. அது எப்ப சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய கேள்வி நல்லா கவனிங்க. 2 பாயிண்ட் நான் சொல்றேன், ப்ராப்பரா கவனிங்க. என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா, நான் எழுதுனது புரியல அப்படின்னா கூட இப்ப நான் சொல்றதை கவனிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். ப்ராப்பரா இப்ப கவனிங்க. ரைட், 2 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரே 2 வார்த்தைகளுக்கு 2 கன்க்ளூஷன்லயும் இருக்கு. ஒரு கன்க்ளூஷன் சம்ங்கிற வார்த்தையில இருக்கு, ஒரு கன்க்ளூஷன் நோங்கிற வார்த்தையில இருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா, இப்படி இருந்தாவே இதுதான் ஆன்சராக இருக்கும். ஒரு கன்க்ளூஷன் சம்முலையும் ஒரு கன்க்ளூஷன் நோலையும் ஒரே 2 வார்த்தைகளை வச்சு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆன்சர் either 1 or 2 இருக்கும். ஒன்னு அல்லது இரண்டு சரி அப்படிங்கிறது தான் எப்பயுமே ஆன்சரா இருக்கும். அது எப்போ அப்படின்னா, இந்த 2 டயக்ராம்லயும் அந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது மட்டும்தான். இப்ப இதுல நோ lamp is bag அப்படிங்கிறது சரியா இருக்கா? இந்த டயக்ராம்ல some lamps are bag அப்படின்னு சொல்றது சரியா இருக்கா? அப்ப 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுதுதாங்க either 1 or 2 சொல்லணும். ஒருவேளை அது சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா எது ஆயிருக்கோ நம்ம ரெண்டுமே தவறுன்னு தான் சொல்லணும். ஒருவேளை அது சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா ரெண்டுமே தவறு அப்படின்னு சொல்லிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் போலாமா? 104வது கேள்வி கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை இன்னமும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இன்னொரு கேள்வி பின்னாடி கொடுத்துருக்கேங்க. நான் இன்னொரு கேள்வி பின்னாடி கொடுத்துருக்கேன். சார், பை விளக்கு இரண்டும் உள்ள சம்பந்தம் கேள்வியில் கொடுக்கப்படவில்லை, அப்பொழுது எப்படி இரண்டாவது படம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வது? வெரி குட். ரைட், போன கேள்வியில் இதே வார்த்தை நான் சொன்னேன், சம்பந்தம் இல்லை நம்மளா எடுத்துக்க கூடாதுன்னு. எப்போ நீங்க பாசிபிள் அப்படிங்கிற 2வது டயக்ராம வரையணும் அப்படின்னா சம்மு நோன்னு வார்த்தை இருந்தா மட்டும்தாங்க. சம்மு நோ அப்படின்னு வார்த்தை இருந்தா மட்டும்தான் அது ரெண்டையும் எடுத்து யூஸ் பண்ணணும். இப்ப புரியுதுங்களா? சம்மு நோ அப்படின்னு 2 கன்க்ளூஷன் இருந்துச்சு ஒரே வார்த்தைக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்க 2வது டயக்ராம வரையவே செய்யணும். அப்படி இல்லாட்டி ஒரே டயக்ராம் வச்சுதான் ஆன்சர் சொல்லணும். இப்ப போன கேள்வியில நம்ம ஒரே டயக்ராம் வச்சுதான் ஆன்சர் பண்ணோம். சம்மு நோங்கிறது இந்த இடத்துல இல்ல, பாத்தீங்கன்னா தெரியும். சம்மு ஆளுதான் இருக்கு. சம்மு நோன்னு 2 ஸ்டேட்மெண்ட் ஒரே வார்த்தைகளுக்கு இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் 2வது டயக்ராம வரையணும். அது ரூலுங்க. இப்ப புரிஞ்சுக்க முடியுதுங்களா? 103க்கு பாசிபிள் டயக்ராம் வரையணுமான்னு கேட்டிருக்கீங்க. இப்ப வரையக்கூடாதுன்னு புரிஞ்சுக்க முடியுதா? எப்ப மட்டும்தான் பாசிபிள் டயக்ராம் வரையணுங்க? சம் ஏ ஆர் பி நோ ஏ ஆர் பி இப்படி இருந்தா மட்டும்தான் பாசிபிள் டயக்ராம் வரையணும். ஏ பி இங்க வச்சுக்கிட்டு ஒரு கன்க்ளூஷன் சம்முலையும் ஒரு கன்க்ளூஷன் நோலையும் இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிபிள் டயக்ராம வரையணும். தமிழ்லயும் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. அடுத்த கேள்வியில அதை பார்ப்போங்க. தமிழ்லயும் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கலாம். 105வது கேள்வி. 105வது கேள்வியில அனைத்து காடுகளும் புலிகள், ஆல் ஜங்கிள்ஸ் ஆர் டைகர். ரைட், ஆல் ஜங்கிள்ஸ். தமிழ்லயே அதை நான் எழுதி காமிச்சு எழுதுறேன். அனைத்து இங்கே உள்ளே எழுதிக்கலாம். அனைத்து காடுகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? சம் டைகர்ஸ் ஆர் ஹார்சஸ். ஸோ சம் டைகர்ஸ் ஆர் ஹார்சஸ் சொல்லியிருக்காங்க. சம் டைகர்ஸ் ஆர் ஹார்சஸ், இது எல்லாமே ஹார்சஸ். சில புலிகள் குதிரைகள். ரைட், புலிகள்ல சில புலிகள் வந்து குதிரைகளாக இருக்கிற மாதிரி நம்ம டிரா பண்ணிருக்கோம். அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இப்ப கன்க்ளூஷன் போலாமா? இந்த கன்க்ளூஷனை பாருங்க. சம்முன்னு ஒண்ணு இருக்கு,
நோன்னு ஒண்ணு இருக்கு. அதே ஹார்ஸ் ஜங்கிள், ஹார்ஸ் ஜங்கிள். இப்ப ரெண்டாவது டயக்ராம் வரைஞ்சு பார்க்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ரைட். சில குதிரைகள் காடுகள், எந்த குதிரையும் காடு அல்ல. ரெண்டுலயுமே குதிரைகள் காடு இருக்கா? ஒண்ணு சில, அதுதான் சம்முன்னு சொல்றோம். ரைட். அல்ல அப்படிங்கறத தான் நோன்னு சொல்றோம். இப்ப ரெண்டாவது டயக்ராம் வரையணும் அப்படிங்கறத உங்களால கவனிக்க முடியுதா? ரெண்டாவது டயக்ராம வரையணும். எப்படி ரெண்டாவது டயக்ராம் வரையறீங்கன்னா, சில புலிகள் குதிரைகள்னு சொன்னாங்க. நான் இங்க வரையறேன் பாருங்க. சில புலிகள் குதிரைகள்னு சொன்னாங்க இல்லைங்களா? நான் இப்படி வரைஞ்சுக்கிறேன். நான் என்ன பண்ணிருக்கேன்? முதல் டயக்ராம்ல நான் காடுகளுக்கும் குதிரைகளையும் சம்பந்தப்படுத்தல. இங்க வந்து சம்பந்தப்படுத்தி இருக்கேன். ரெண்டையும் கனெக்ட் பண்ணிருக்கேன். இதுதான் பாசிபிள் டயக்ராம் சம் யூஸ் பண்றதுக்காக. இப்ப நான் கன்க்ளூஷனை பாக்குறேன். சம் ஹார்சஸ் ஆர் ஜங்கிள். ரைட்டா? இங்க கரெக்டா? இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் படி சம் ஹார்சஸ் ஆர் ஜங்கிள், சில குதிரைகள் காடுகள். கரெக்டா இருக்கா? டயக்ராம் நான் வரைஞ்சிருக்கேன். நான் தான் வரைஞ்சிருக்கேன். ஏன் வரைஞ்சிருக்கேன்? சம்மு நோன் கன்க்ளூஷன் வந்தாவே ரெண்டாவது டயக்ராம வரைஞ்சு பார்க்கணும். அடுத்து நோ ஹார்ஸ் இஸ் எ ஜங்கிள். ஜங்கிளுக்கும் ஹார்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ ரெண்டாவது கண்டிஷனும் முதல் கண்டிஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ எய்தர் 1 or 2 சொல்ல போறோம். எய்தர் 1 or 2ங்க. 1 அல்லது 2 அப்படின்னு எழுத போறோம். 1 அல்லது 2 சரி அப்படின்னு சொல்ல போறோம். ரெண்டுமே சரியா இருக்க வாய்ப்பே இல்லை. ரெண்டுமே சரியா தானே இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சரியா இருந்துச்சுன்னா ரெண்டாவது கன்க்ளூஷன் தப்பா தான் இருக்கும். ஏன்னா அது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை ரெண்டாவது கன்க்ளூஷன் சரியா இருந்துச்சுன்னா முதல் கன்க்ளூஷன் சரியா இருக்க வாய்ப்பே இல்லை, சம் அப்படிங்கிறது தவறு. அப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் சரி. 104வது கேள்வி 105வது கேள்வி ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ணிருக்கோம். புரிஞ்சுக்க முடியுதா? ஏன் ரெண்டு டயக்ராம் வரையணும்? ரெண்டு டயக்ராம் வரையும் பொழுது நம்ம எதை வச்சு ஆன்சர் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே புரியுதுங்களா? 102வது கேள்வி அது என்னன்னு நான் பார்த்து மறுபடியும் சொல்றேங்க. காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போலாம். எல்லாருக்கும் இது புரிஞ்சிச்சா அப்படிங்கிறது ஒரு முறை கமெண்ட்ல சொல்லிடுங்களேன். அதிகபட்சமா டஃப்னஸா இருக்கக்கூடியது இந்த எய்தர் 1 அல்லது 2 சரின்னு சொல்ற டைப்பு தான். அதனாலதான் நான் அதே டைப்ல 2 கேள்வி கொடுத்துருக்கேன். நான் அதே டைப்ல 2 கேள்வி கொடுத்ததுக்கான காரணம் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற கான்செப்ட் எல்லாமே ஈஸியான கான்செப்ட் தான். ரைட். அடுத்த ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்ல வேண்டியது, இப்படி வந்தாவே ரெண்டுமே சரிதானாங்கிறது கண்டிப்பா கிடையாது. அதை நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது. சார் சம்முன்னு நோன்னு ஆன்சர் வந்தாவே ரெண்டுமே சரிதானா? ரெண்டுமே சரின்னு சொல்றதுக்கு ஏங்க நம்ம இப்ப டயக்ராம் வரையணும்? புரிஞ்சுக்க முடியுதா? ரெண்டுமே சரின்னு சொல்றதுக்கு நம்ம ஏன் டயக்ராம் வரையணும்? டயக்ராம்ல ரெண்டு கன்க்ளூஷனும் சரியா இருந்தா மட்டும்தான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சரின்னு சொல்லணும், இல்லாட்டி ரெண்டுமே தவறுன்னு சொல்லணும். நான் சொல்றது புரியுதுங்களா? கன்க்ளூஷன்ல ரைட் நம்ம பேசணும்ல, கேள்வியில தொடர்பு கொடுக்கல, காடுகளுக்கும் குதிரைகளுக்கும் தொடர்பு கொடுக்கல, அப்புறம் எப்படி பதில் சொல்ல முடியும்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க ரெண்டு டயக்ராம டிரா பண்ணும் பொழுது ரெண்டுமே ஏதாவது ஒரு டயக்ராம் ஒரு கன்க்ளூஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரெண்டு டயக்ராம் ரெண்டு கன்க்ளூஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது அந்த ரெண்டு டயக்ராம் படி அந்த ரெண்டு கன்க்ளூஷனும் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சரின்னு சொல்லணும். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா ரெண்டுமே இல்லைன்னு சொல்லணும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரொம்ப சிம்பிளா ஒரே ஒண்ணு விஷயம் தான். இப்படி வந்தாவே இதுதான் ஆன்சர் அப்படின்னா நம்ம ஏன் இந்த டயக்ராம் வரையணும்? வரையாமே சொல்லிடலாம் இல்லைங்களா? அப்ப வரைஞ்சு பாக்குறதுக்கான காரணம் என்னது? அது சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் இது சரி, எய்தர் 1 or 2 சொல்லணும். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து போலாங்க. 105 புரியல. 104 உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா 105 புரியணுங்கிற அவசியமே கிடையாது. அதேதான் 104மே. நான் சொல்றது புரியுதுங்களா? 104 உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா 105 பிரச்சனையே கிடையாதுங்க. அதே கேள்விதான் இன்னொரு முறை போட்டிருக்கேன், வேற வார்த்தைகளை வச்சுக்கிட்டேன். ரைட் குட்ங்க. அடுத்தது 106வது கேள்வி போலாம். 106வது கேள்வியில 4 கன்க்ளூஷன்ஸ் இருக்குங்க. 4 கன்க்ளூஷன்ஸ் ஒன் பை ஒன்னா பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட், ஆல் பெஞ்சஸ் ஆர் டெஸ்க். எல்லா பெஞ்சுமே டெஸ்க்னு சொல்லியிருக்காங்க. ரைட். சம் டெஸ்க் ஆர் ரோடு. சம் டெஸ்க் வந்து ரோடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டெஸ்கையும் ரோடையும் தான் கனெக்ட் பண்ணி எழுதுறோம், பெஞ்சு கூட கனெக்ட் பண்ணல, ஏன்னா நமக்கு அதுக்கான ரிலேஷன் தெரியாது. எல்லா ரோடுமே பில்லர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரோடு எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிடும். எல்லா ரோடுமே பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்லயே அந்த வார்த்தைகள் எழுதிடுறேன். தமிழ்ல பெஞ்சுனே கொடுத்துருக்காங்க. அனைத்து பெஞ்சுகளும் டெஸ்க்குங்கிறத மேஜை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேசைகள். எல்லா ரோடுகளும், சில மேசைகள் சாலைகள்.
இது ரோடுங்கிறது சாலை. அடுத்து பில்லர் அப்படிங்கிறது தூண். டயக்ராம் வரைஞ்சது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனா ஒவ்வொரு கன்க்ளூஷனா செக் பண்ணிட்டே வர போறோம். சம் பில்லர் ஆர் பெஞ்ச், சரியா தவறா பாருங்க. சில தூண்கள் பெஞ்சுகளா? பெஞ்சு தூண் ரெண்டையும் பாருங்க, கண்டிப்பா சரிங்க. முதல் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது சரி. சரியா? சம் பில்லர்ஸ் ஆர் பெஞ்சஸ், இல்ல பெஞ்சஸ் கிடையாது, தவறு, சாரி. பெஞ்சுங்கிறது இங்க இருக்கு, பில்லர் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருக்கு, ரைட்? அப்போ சம் பில்லர்ஸ் ஆர் பெஞ்சஸா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம வரைஞ்ச டயக்ராம் படி அது தவறு. ரெண்டாவது கன்க்ளூஷன் போலாமா? சம் பில்லர்ஸ் ஆர் டெஸ்க், இது கரெக்ட். சம் பில்லர்ஸ் ஆர் டெஸ்க், இந்த பில்லருங்கிற வட்டம் இது வரைக்கும் இருக்கா? டெஸ்க்குள்ளேயும் கலந்து வந்திருக்கா? அப்போ சில தூண்கள் மேசைகள் அப்படின்னு சொல்றது சரி, ரெண்டாவது கன்க்ளூஷன். மூணாவது கன்க்ளூஷன் போலாம். சம் ரோட்ஸ் ஆர் பெஞ்சஸ், சில ரோடுகள் பெஞ்சஸ். பெஞ்சுக்கும் ரோடுக்கும் சம்பந்தமே இல்லை இல்லைங்களா? அப்ப மூணாவது தவறா? நாலாவது, நோ பில்லர் இஸ் அ பெஞ்ச், பில்லருக்கும் பெஞ்சுக்கும் சம்பந்தமே இல்லை. இதே வார்த்தை இதுக்கு முன்னாடி எங்க பார்த்திருக்கோம்? பில்லர் பெஞ்ச், பில்லர் பெஞ்ச், சம் நோ. அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு புரியுதுங்களா? ரெண்டாவது டயக்ராம டிரா பண்ணி பார்க்கணும், ரைட்? ரெண்டாவது டயக்ராம் நான் டிரா பண்றேன், பெஞ்சு, டெஸ்க். இந்த ரெண்டாவது டயக்ராம்ல ரோடுக்கும் பெஞ்சுக்கும் ரிலேட் பண்ணி நம்ம ஒரு டயக்ராம வரைஞ்சிட்டோம். அடுத்து அதுல இருந்து பில்லரையும் டிரா பண்ணிட்டோம். இப்ப நான் பாக்குறேன், இப்ப நான் மறுபடியும் முதல்ல பார்த்த முதல் ஸ்டேட்மெண்ட்டையும் நான் திரும்ப பாக்குறேன். சம் பில்லர்ஸ் ஆர் பெஞ்ச் அப்படிங்கிறது இதுல சரி, நோ பெஞ்ச் ஆர் பில்லர் அப்படிங்கிறது இதுல சரி. அப்போ ரெண்டாவது நாலாவது சரி, முதல்லதும் நாலாவதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏதாவது ஒண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ எய்தர் 1 ஆர் 4 அப்படின்னு சொல்லலாமா? இன்னும் ஆன்சர் நம்ம முடிக்கல, பாதியில நிறுத்திருக்கேன். எய்தர் 1 ஆர் 4 அப்படின்னு சொல்லலாமா? ஏன் 1 ஆர் 4 சொல்றோம்? முதல்ல 1 தப்புன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம நாலாவது கன்க்ளூஷன் போகும்பொழுதுதான் அதே கன்க்ளூஷன் மறுபடியும் நோல இருக்கு. அப்ப ரெண்டாவது டயக்ராம் வரைஞ்சு பார்க்கணும்னு வரைஞ்சு பார்க்கணும். அப்படி வரைஞ்சு பார்க்கும்பொழுது ரெண்டுமே சரியா இருக்கு. அப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஆன்சர்னு சொல்லணும். ஏற்கனவே 2 கேள்வி அந்த மாதிரி பார்த்துட்டோம், இது மூணாவது கேள்வியா பார்த்துட்டு இருக்கோம். அது போக இதுல இன்னொரு கன்க்ளூஷன் என்ன சரியா இருக்குன்னா ரெண்டாவது கன்க்ளூஷனும் சரியா இருக்கு. சாரி, எய்தர் 1 ஆர் 4 அண்ட் 2 ஃபாலோஸ்ங்க, ரைட்? 1 அல்லது 2, 1 அல்லது 4 மற்றும் 2 பின்பற்றுகிறது அப்படிங்கிறது ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? 1 அல்லது 4, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, அது போக அது இல்லாம ரெண்டாவதும் ஃபாலோ ஆகுது அப்படிங்கறத சொல்றோம். அப்ப இதனுடைய ஆன்சர் ஆப்ஷனா பாத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு, எய்தர் 1 ஆர் 4 and 2 follows. ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட்? புரிஞ்சுக்க முடியுதா? 106வது கேள்வியுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, எய்தர் 1 ஆர் 2, 1 ஆர் 4 and 2 follows. ரைட் ரைட். எனக்கு கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்களேன். இந்த 106வது கேள்வி புரிஞ்சுச்சா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு கேள்வி புரியுதாங்கிறது, இதுக்கு முன்னாடி 2 கேள்வி நம்ம என்ன பார்த்தோமோ அதே கேள்விதான் இங்க பார்த்திருக்கோம். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி பார்த்திருக்கோம் ஆன்சரா. 106ல 2 4 கரெக்ட், 2 கரெக்ட் 4 கரெக்ட், ரைட், வெரி குட். நீங்க சொன்னது சரி, 2 கரெக்டுங்க, 4ம் வருது. 4 வரும்பொழுது நீங்க 1ஐயும் வெரிஃபை பண்ணணும். 4ம் 1ம் ஒரே மாதிரி இருக்கா? இதுக்கு முன்னாடி 2 கேள்வியில் அதுதானே பார்த்தோம். நோ சம், இது 2 வந்தாவே அது ரெண்டையுமே செக் பண்ணிடணும். நோ சம், இது 2 வந்தாவே ரெண்டையுமே செக் பண்ணிடணும். ஓகே, ஆப்ஷன்ல எய்தர் இல்லைனா, எய்தர் இல்லாம இருக்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். சம்மு நோ இருந்தாவே எய்தர்ல ஆன்சர் வரப்போகுது. எய்தர்ல ஆன்சர் வரணும்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒருவேளை 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா ரெண்டுமே தவறு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் இல்லைங்களா? அப்ப நெய்தர் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. 3 வராதுங்க. சம் ரோட் ஆர் பெஞ்சஸ், சம் ரோட் ஆர் பெஞ்சஸ், ரைட்? சம் ரோட் ஆர் பெஞ்சஸ் அப்படிங்கிறது பாசிபிள் டயக்ராம்ல தான் வருது தவிர, பாசிபிள் டயக்ராம் நீங்க நோக்கு மட்டும்தான் செக் பண்ணணும். பாசிபிள் டயக்ராம் அப்படிங்கிறது அந்த நோக்கும் சம்முக்கும் எதுக்காக வரைஞ்சீங்களோ அந்த ரூலை மட்டும் தான் செக் பண்ணணும். பாசிபிள் டயக்ராம்ல கொண்டு போய் மூணாவது செக் பண்ணிடக்கூடாது, மூணாவது கன்க்ளூஷன் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. கிளியர்?
ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட், நாலாவது கன்க்ளூஷன், இந்த ரெண்டுல எது சரியா இருக்குங்கிறது வெரிஃபை பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம பாசிபிள் டயக்ராம டிரா பண்றோம். ரெண்டாவது டயக்ராம இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? ரெண்டாவது டயக்ராம்ல மூணாவது கன்க்ளூஷன் சரின்னு உங்களுக்கு சொல்ல வருது. ஓகே, கரெக்டா கவனிச்சிருக்கீங்க. ஆனா மூணாவது கன்க்ளூஷனை நீங்க பாசிபிள் டயக்ராம்ல செக் பண்ணவே கூடாது. முதல்ல நீங்க என்ன வரைஞ்சீங்களோ அதுலதான் செக் பண்ணணும். பாசிபிள் டயக்ராம் அப்படிங்கிறது நோக்காக நம்ம வரைஞ்சு செக் பண்ணது. மொத்த கேள்வியை ரெண்டாவது டயக்ராம்ல செக் பண்ணக்கூடாதுங்க. கிளியர்? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் இப்ப ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் 107வது கேள்விங்க. ஸோ மேபி லாஸ்டா இந்த கேள்வின்னு நினைக்கிறேன். இந்த டைப்ல இந்த ஒரு கேள்வி, ரைட்? ஸோ ட்ரை பண்ணுவோமா? நோ பென் இஸ் அ பேப்பர். பேப்பருக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோ பென் இஸ் அ பென்சில். பெண்ணுக்கும் பென்சிலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே தனித்தனி வட்டமா போடுறோம். சம்பந்தம் இல்லைங்கிறத தான் இந்த இன்டு மார்க்ல நான் டினோட் பண்றேன். ஆல் இரேசர்ஸ் ஆர் எ பேப்பர். எல்லா இரேசருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லா இரேசருமே பேப்பர். மாத்தி எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா இரேசருமே பேப்பர். அப்ப அதுக்குள்ள போடணும். எல்லா இரேசர்ஸுமே பேப்பர். ரைட்? பேப்பருக்கும் பெண்ணுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ரைட். இப்ப கன்க்ளூஷன் பார்ப்போம். முதல் கன்க்ளூஷன், சம் பேப்பர்ஸ் ஆர் இரேசர். சம் பேப்பர்ஸ் ஆர் இரேசர். சில காகிதங்கள் அழிப்பான்களா? சில காகிதங்கள் அழிப்பான்கள். சரியா? சரி. காகிதங்களுக்குள்ளதானே அழிப்பான்கள் இருக்கு. அப்ப சில காகிதங்கள் அழிப்பான்கள். சம் பேப்பர்ஸ் ஆர் இரேசர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சரி. நோ பென்சில் இஸ் எ இரேசர். பென்சிலுக்கும் இரேசருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கேள்வியில பேப்பருக்கும் பெண்ணுக்கும் தான் சம்பந்தம் இல்லை, பெண்ணுக்கும் பென்சிலுக்கும் தான் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே தவிர பேப்பருக்கும் பென்சிலுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் கேள்வியில சொல்லல. அப்ப இது தவறு. ரெண்டாவது, நோ பென் இஸ் எ இரேசர். எந்த பெண்ணுமே இரேசர் கிடையாது. எந்த பெண்ணுமே இரேசர் கிடையாது. எந்த பெண்ணுமே பேப்பர் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது பேப்பருக்குள்ள இருக்கக்கூடிய இரேசரும் அது கிடையாது தானே. எந்த பேப்பருமே பெண்ணு கிடையாதுங்க. அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய இரேசரும் பெண்ணு கிடையாதுங்க. அடுத்து, ஆல் பேப்பர்ஸ் ஆர் இரேசர். தப்பு. சம் சொல்லும் பொழுது ஆல் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. செகண்ட் ஒன் தப்பு. ரைட். அப்ப இதனுடைய ஆன்சர் 1, 2 சரிங்க. 1, 2 சரி. இப்போ ஏன் இதுல நான் ரெண்டாவது டயக்ராம் வரையில அப்படிங்கறத மட்டும் உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்களேன். இதுல ஏன் நம்ம ரெண்டாவது டயக்ராம் வரையில அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுதா? செகண்ட் டயக்ராம் ஏன் பாசிபிள் டயக்ராம் நம்ம டிரா பண்ணல? இங்க ஏன் நம்ம வந்து செகண்ட் பாசிபிள் டயக்ராம டிரா பண்ணவே இல்லைங்க? டிரா பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ஏன் டிரா பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க? ஏன்னா சம்மு நோ அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்கு ரெண்டு கன்க்ளூஷன் அங்க இல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்ல கன்க்ளூஷன்ல சம் இருக்கு, நோ இருக்கு. ஒரே ரெண்டு வார்த்தைகளுக்கு கிடையாது. ஒரே ரெண்டு வார்த்தைகள் இருந்தா மட்டும்தான் அந்த தேர்ட், அதாவது செகண்ட் பாசிபிள் டயக்ராம நம்ம டிரா பண்ணணும். ஒரே ரெண்டு வார்த்தைக்கு ஒன்னு சம்மும் ஒன்னு நோவும் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை யோசிக்கணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்விங்க. அடுத்து 108வது கேள்வி. 108வது கேள்வி என்ன கான்செப்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ரைட்? அந்த மிஸ் ஆன நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்க. ரைட்? மிஸ் ஆன நம்பர் இதுல ஏதாவது ஒரு சம் பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் வச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். என்ன பேட்டர்ன் இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 14 உள்ள கொண்டு வரணும். 14 எப்படி உள்ள கொண்டு வருது? இது ரெண்டினுடைய வித்தியாசம் 7. இந்த ரெண்டினுடைய வித்தியாசம் 2. 7ஐயும் 2ஐயும் பெருக்குனா 14. ரைட்? இங்க வித்தியாசம் 3. இங்க வித்தியாசம் 3. 3ஐயும் 3ஐயும் பெருக்குனா 9 இல்ல. அப்ப நம்ம இந்த ரூல் அப்படிங்கிறது இப்ப நம்ம கண்டுபிடிச்சதுங்கிறது தவறு. ரைட்? இப்போ அதுக்காக தான் கேள்வியில இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதை செக் பண்ணி பார்த்து தான் பதில் சொல்லணும். அப்போ இது தவறு. சோ இது தவறு அப்படின்னா இதுல வேற என்ன ரூல் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாமா? இது தவறு அப்படின்னா இதுல வேற என்ன ரூல் இருக்குங்க? வேற என்ன ரூல் உங்களுக்கு தெரியுது? இதுல வேற என்ன ரூல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 7, 2, 14. ஓகே, இப்படி கழிச்சு பார்ப்போம். இந்த பக்கத்துல கழிப்போம். இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 7, இதை ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 2, அதே 14. இங்க செக் பண்ணி பார்ப்போம். இதை ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 2, இதை ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 4. அப்ப 2 × 4 8. அப்ப பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டோம். இதை ரெண்டையும் கழிக்கலாம். 6ஐயும் 4ஐயும் பெருக்கிறோம். அடுத்தது கழிக்கிறோம்.
6ஐயும் 4ஐயும் கழிக்கிறோம், 11ஐயும் 8ஐயும் கழிக்கிறோம், 2ஐயும் பெருக்கிக்கிறோம். 2 × 3 6 அப்படிங்கிறது ஆன்சர். ரைட், 6ங்கிறது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்ங்க 109வது கேள்வி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க, 7771 நாளைக்கு அப்புறம் என்ன கிழமையா இருக்கும்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 7777வது நாள் என்ன கிழமைன்னு கேட்கிறாங்க. ரைட், அப்போ 7777 நம்ம 7ஆல வகுக்கணும். ரைட், ஆட் டேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். முதல் கேள்விகள்லயே நம்ம இதை பார்த்திருப்போம். ஆட் டேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, கொடுத்திருக்க நாட்களை 7ஆல வகுக்கும் பொழுது மீதி எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் ஆட் டேஸ்ன்னு சொல்றோம். மீதி எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் ஆட் டேஸ்ன்னு சொல்றோம். இப்ப 7770 7ஆல வகுக்கும் பொழுது 1111 முறை 7777 மீதி 0வா? அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள 0 நாட்களை கூட்டணும். ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள 0 நாட்களை கூட்டினா அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தானே. ஞாயிற்றுக்கிழமை கூட 0 நாட்களை கூட்டினா அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சண்டேவேங்க. எவ்வளவு ஆட் டேஸ் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணணும், அவ்வளவு டேஸை ஆட் பண்ணணுங்க. ஆட் டேஸினுடைய எண்ணிக்கைங்கிறது என்னன்னா, கொடுத்திருக்க நாட்களை 7ஆல வகுக்கும் பொழுது மீதி எவ்வளவு நாட்கள் கிடைக்குதோ அதுதான் ஆட் டே அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 0 ஆட் டேஸ் கிடைக்குது. அப்ப 0 நாட்களை கூட்டணும் சண்டேக்கு அப்புறம். சண்டேல இருந்து 0 நாளை கூட்டினாலும் அதுவும் சண்டே தாங்க. 110வது கேள்விங்க. கீழே உள்ள எண் வரிசையை தொடரில் எத்தனை 5களுக்கு உடனடி முன்னால் 3 அல்லது 4 இருக்கும், ஆனால் 8 அல்லது 9 உடனடி அடுத்த எண்ணாக இருக்காது அப்படின்னு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. எத்தனை 5கள் இருக்குன்னு கேள்வி. நம்ம ஆல்பா நியூமரிக் பார்த்தோம் இல்லைங்களா, அதே தாங்க. 5கள் எத்தனை இருக்குன்னு கேள்வி. அந்த 5கள் எத்தனை இருக்குங்கிறத கண்டிஷனோட சொல்லியிருக்காங்க. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 3 இருக்கலாம் அல்லது 4 இருக்கணும். தொடர்ச்சியாக 8 அல்லது 9 உடனடியாக அடுத்த எண்ணாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரூல் நிறைய இருக்குங்க. ரூலை கவனிக்க முடியுதான்னு பாருங்க. எத்தனை 5 இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ண போறீங்க. அந்த 5க்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த 5க்கு முன்னாடி 3 4 இந்த 2ல எது வேணாலும் இருக்கலாம். 5 தொடர்ந்து 8 9 இந்த 2ல எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், செக் பண்ணலாமா? ரைட், 5 இந்த 5க்கு முன்னாடி 3 இருக்கு, ஆனா 9 இருக்கா? அப்ப இந்த 5 எடுத்துக்க முடியாதா? ஏன்னா 9 8 9 இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அடுத்த 5க்கு வரேன். இந்த 5க்கு முன்னாடி 9 இருக்கு, ஆனா நமக்கு என்ன வேணும்? 3 4 ஏதாவது ஒண்ணு வேணும். அப்ப இந்த 5 கணக்குல எடுத்துக்க முடியாது. இந்த 5க்கு வரேன். இதுக்கு முன்னாடி 3 4 ஒண்ணு இருக்கு, இதை தொடர்ந்து 8 9 இல்லாம தான் இருக்கு. அப்போ இந்த 5 நான் கவுண்ட் பண்ணிக்க போறேன். ரைட், எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. நான் எந்த கவுண்ட் பண்ண போறேன்னா அதை மட்டும் பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த 5 இங்க பாக்குறேன். இந்த 5க்கு ப்ரீவியஸா 3 4 கிடையாது. அப்ப இதை கவுண்ட்ல எடுத்துக்க மாட்டேன். இந்த 5க்கு ப்ரீவியஸா 3 இருக்கு, தொடர்ந்து 8 வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 8 அடுத்து வந்திருக்கனால இந்த 5 கவுண்ட்ல எடுத்துக்கல. இந்த 5க்கு முன்னாடி 4 இருக்கு, தொடர்ந்து 8 9 வரல, இந்த 5 எண்ணிக்கையில எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த 5க்கு ப்ரீவியஸா 3 இருக்கு, தொடர்ந்து 8 9 வரல, அதை கணக்குல எடுத்துக்கிறேன். இந்த 5க்கு முன்னாடி 7 இருக்கு, 3 4 இருக்கணும், அதனால இதை எடுத்துக்க முடியாது. இந்த 5க்கு முன்னாடியும் 3 4 இருந்திருக்கணும், அதனால இதையும் எடுத்துக்க முடியாது. இந்த 5க்கு முன்னாடி 3 4 இருக்கணும், இருக்கு. அடுத்து 8 9 இருக்கக்கூடாது, இல்லாம தான் இருக்கு, இதை கவுண்ட்ல எடுத்துக்கலாம். இந்த 5க்கு முன்னாடி 3 4 இந்த 2ல ஏதாவது ஒண்ணு இருக்கு, அடுத்து 8 9 வரக்கூடாது, வராம தான் இருக்கு. எத்தனை 5கள் வந்திருக்குன்னா நான் பாக்ஸ் பண்ணிருக்கேன். 1 2 3 4 5. ஆன்சர் 5. 5 5கள் இந்த கண்டிஷனுக்குள்ள வந்திருக்குங்க. ரைட், இது புதுசு கிடையாது. நீங்க ஆல்பா நியூமரிக்ல ஆல்பபெட்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி பார்த்திருக்கோம். இங்க வெறும் நம்பரை மட்டும் வச்சு பார்த்திருக்கோம். ஸோ டியூஸ்டேவா இருந்தா எப்படி ஒரு வேலை ஆன்சர் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. இந்த 7777 நாட்கள்னு நினைக்கிறேன். டியூஸ்டே கூட 0 நாட்களை கூட்டணும். இப்ப நம்ம 0ன்னு வந்தனால சண்டேன்னு சொல்லலைங்க. நமக்கு ஆட் டேஸ் எத்தனை வருதோ அதை கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் டே கூட ஆட் பண்ணணுங்க. ஏன் ஆட் பண்றோம்னா 777 நாள்னு சொல்லியிருக்கனால ஆஃப்டர்ங்கிறனால அது ஃபார்வர்ட் ஆக போது, அதனால ஆட் பண்றோம். முன்பு கேட்டிருந்தாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிருக்க போறோம். இப்போ ஒருவேளை 2 வந்துருச்சுன்னா சண்டேல இருந்து 2 நாளா கூட்டி இருக்கணுங்க. ஒருவேளை டியூஸ்டே வந்துருந்துச்சுன்னா டியூஸ்டேல இருந்து 0 சேர்த்தும் பொழுது டியூஸ்டேவே தாங்க ஆன்சர். யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நான் டவுட் கேட்டவங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்கேங்க. சரிங்களா? 111வது கேள்வி. ஸோ 111வது கேள்வியில ஒரு விருந்து அளிப்பவர் பாத்தீங்கன்னா மற்றும் 8 விருந்தினர்களை ஒரு வட்ட மேசையில அமர வைக்கிறாருங்க. ரைட், எத்தனை வழிகளில் அமர வைக்கலாம்? இதில் விருந்து அளிப்பவர் எப்பொழுதும் ஒரே இடத்துல அமர்ந்திருக்கணும். இப்ப இங்க இவர் ஒரு 8 பேரை கூப்பிட்டுருக்காரு. இவங்களை ரவுண்ட் டேபிள்ல உட்கார வைக்கிறாங்க.
இதுல விரும்பு அளிப்பவரை ஏன் எடுத்துக்கலாம், அவர் ஒரே இடத்துலதான் எப்பயுமே உட்கார்ந்துருக்கணும். மீதி 8 பேர்த்த எவ்வளவு பாசிபிள் வேல அரேஞ்ச் பண்ணி உட்கார வைக்க முடியும்னு கேக்குறாங்க. மீதி 8 பேர்த்த எவ்வளவு பாசிபிள் வேல அரேஞ்ச் பண்ணி உட்கார வைக்க முடியும்னு கேக்குறாங்க. அப்ப அந்த 8 பேருக்கான எண்ணிக்கையை 8 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 8 ஃபேக்டோரியல். 8 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. 8 பேர்த்த எவ்வளவு வழிகள்ல மாத்தி உட்கார வைக்க முடியும் அப்படின்னா 8 ஃபேக்டோரியல் வழிகள்ல மாத்தி உட்கார வைக்க முடியும். ஆனா இங்க 9 பேர் இருக்காங்க. கேள்வியில தெளிவா சொல்லியிருக்காங்க, விருந்து அளிப்பவர் எப்பயுமே ஒரே இடத்துலதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவரை விட்டுறலாம். மீதி 8 பேர்த்த அரேஞ்ச் பண்றதுக்கு 8 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி போலாம். இதெல்லாமே சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லதுங்கிறதுக்காக இந்த மாதிரியான கேள்விகள் கொடுத்துருக்கேங்க. நம்ம கிளாஸ்ல ஸ்பெஷல் சீரீஸ் பார்க்கும்பொழுது கை குலுக்கல்கள் அப்படிங்கிற கேள்விகள் பார்த்திருப்போம். அடுத்தது கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கிற ஒரு விஷயத்த பார்த்திருப்போம். அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். நம்ம இன்டெப்தா பெர்முடேஷன் காம்பினேஷனுக்குள்ள போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இந்த அளவுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அடுத்து 112வது கேள்வி. ஒரு வரிசையில 5 பெண்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் அமர வைக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு வரிசையில 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர்த்த எவ்வளவு பாசிபிள் வேல மாத்தி மாத்தி உட்கார வைக்க முடியும்னு கேட்கிறாங்க. 5 ஃபேக்டோரியல் பாசிபிள் வேஸ். 5 ஃபேக்டோரியல் பாசிபிள் வேல உட்கார வைக்க முடியும். 5 ஃபேக்டோரியல் ஆப்ஷன்ல இருக்கு. எப்பெல்லாம் போத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கண்டிப்பா வெரிஃபை பண்ணிக்கோங்க. 5 ஃபேக்டோரியல் தெரிஞ்சிச்சு ஆன்சர் ஆப்ஷன் பின்னு போட்டுறக்கூடாது. 5 ஃபேக்டோரியல் வேல்யூ 120, அதையும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 5 ஃபேக்டோரியலும் 120 தான், 120 தான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லணும். போத் பி அண்ட் சின்னு சொல்லணும். போத் பி அண்ட் சின்னு சொல்லணும். கிளியர்? போத் பி அண்ட் சிங்கிறது ஆன்சர். ஸோ எந்த கேள்வியில போத்னு ஒரு ஆப்ஷன் வந்தாலுங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சு ஆன்சர் பண்ணணும். அடுத்தது 113வது கேள்வி. 113வது கேள்வி மேபி இதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாபிக்ஸ் படிச்சோமோ அது எல்லா டாபிக்ஸும் வர மாதிரி இருக்கும். ஏதாவது 1-2 டாபிக் பின்னாடி புதுசா இருக்கலாம். மற்றபடி எல்லாமே நம்ம படிச்ச டாபிக் செய்தாங்க. இந்த விடுபட்ட உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறாங்க. 8, 13, 85, 64, 104 இதுல எல்லாம் இந்த இதே மாதிரி பேட்டர்ன்ல விடுபட்ட நம்பரை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறாங்க. இதை எப்படி விடுபட்ட நம்பரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த 8, 13, 64 இதெல்லாம் ஆட் பண்ணா 85 அப்படிங்கிறது வர மாதிரி இருக்கக்கூடிய நம்பர். 8, 13, 64 இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 85ங்கிறது உள்ள இருக்கக்கூடிய நம்பர் வருது. அது ஒண்ணு. 104 இதுல ரிலேட் ஆகாத மாதிரி இருக்கு. அதே மாதிரி கூட நம்ம செக் பண்ணலாம். வேற என்ன பேட்டர்ன்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 14, 221, 196, 154 அந்த கொஸ்டின் மார்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 8 ஸ்கொயர் பண்ணா 64, 14 ஸ்கொயர் பண்ணா 196 அப்படிங்கிறது இது கூட ஒரு பேட்டர்ன்ல இருக்குங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணா 221 வருமா அப்படின்னா 14, 196 ஒரு 14 ஆட் பண்ணோம் அப்படின்னா 210. அது கூட 11 ஆட் பண்ணா 121ங்கிறது வரும். ஆப்ஷன்ல 11ங்கிறது இருக்கு. அப்ப ஆன்சர் 11ங்க. ஆப்ஷன் ஏ 11. ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்க. அதுல 2-3 பேட்டர்ன்ஸ் இருக்கு. ரைட், நம்ம அதை அப்படியே அப்ளை பண்ணி இருந்திருக்கோம். ஸோ இங்க இருக்கிறது அங்கேயும் அப்ளை ஆகுது அப்படின்னா அதுதான் பேட்டர்னா இருக்கும். ஸோ 113வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க. 114வது கேள்வி போலாம். ஒரு வருடத்துல எத்தனை வார இறுதி நாட்கள் உள்ளனது? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கேள்விங்க. கேலண்டருக்குள்ளேயே போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு வாரத்துல ஒரு வருஷத்துல 52 வாரம் இருக்குங்களா? வார இறுதி நாட்கள்னா எதை சொல்லுவோம்? சனி ஞாயிறு தானே வார இறுதி நாட்கள் சொல்லுவோம். அப்போ ஒரு வாரத்துக்கு 2 வார இறுதி நாட்கள் இருக்கு. 52 வாரத்துக்கு 104 இறுதி நாட்கள் இருக்குமா? வார இறுதி நாட்கள் வீக்கெண்ட்ஸ். எத்தனை வீக்கெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 104 வீக்கெண்ட்ஸ் இருக்குங்க. கிளியர்? ஸோ புரிஞ்சுக்க முடியுதா? எத்தனை வீக்கெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 104 வீக்கெண்ட்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் 115வது கேள்விக்கு போலாம். எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து போலாம். சார் அது லீப் இயரா இருந்துச்சுன்னா கேள்வியில் லீப் இயர் சொல்லல இல்லைங்களா? அப்ப சாதாரண வருஷத்தை வச்சு கணக்கு போட்டாவே போதும். 115வது கேள்விங்க. 5ஆல் வகுபடும் 2, 3, 5, 6, 7 மற்றும் 9 ஆகிய இலக்கங்களில் இருந்து எண்கள் மீண்டும் மீண்டும் வராமல் எத்தனை 3 இலக்க எண்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது கேள்வி.
சோ 5ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரை உருவாக்கணும். 2, 3, 5, 6, 7, 9 இந்த எண்கள் எல்லாம் வச்சுக்கிட்டுங்க. இந்த எண்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 5ஆல வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்ணை உருவாக்கணும். அப்ப 3 இலக்க எண்கள்ல கண்டிப்பா கடைசி இலக்கம் 0 இல்லாட்டி 5 இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தாதானே அந்த நம்பர் 5ஆல வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கும். ஆனா நம்ம உருவாக்கக்கூடிய நம்பர்ல என்ன இல்லைங்க, 0 கிடையாது. அப்ப 5ங்கிற ஒரே ஒரு பாசிபிள் வச்சுதான் நம்ம 3 டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ண போறோம். 5 போயிருச்சுன்னா ரைட் 1, 2, 3, 4, 5 இந்த 5 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் முன்னாடி வரலாமா? ஃபர்ஸ்ட் டிஜிட்டா ரைட் 5 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை ஃபர்ஸ்ட் டிஜிட்டா எழுத போறோம். எந்த 5 நம்பர்ல? 2, 3, 6, 7, 9 இந்த 5 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை ஃபர்ஸ்ட் டிஜிட்டா வச்சு எழுதுறதுக்கு ஒரு 5 பாசிபிள். இதுல இருந்து ஒரு நம்பரை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 4 நம்பர் தானே இருக்கும். இப்ப மீதி 4 நம்பரை வச்சு தானே இதை யூஸ் பண்ண முடியும். அப்போ இதனுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ரைட் இதனுடைய பாசிபிள்ஸ் நான் எழுதியிருக்கேன். ரைட் இங்க நான் 2 யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 3, 6, 7, 9ங்கிற எண்களை வச்சு யூஸ் பண்ணலாம். அப்போ இதுக்கு 5 பாசிபிள், இதுக்கு ஒரு 4 பாசிபிள், இதுக்கு ஒரே ஒரு பாசிபிள், மொத்தம் 20 எண்களை உருவாக்க முடியும். ரைட் இந்த கான்செப்டை மட்டும் சும்மா என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட் நம்ம பெருசா இன்டெப்தா உள்ள போக வேண்டாம். இந்த கேள்வி எப்படி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். நம்ம எப்படி 8 பேர்த்த உட்கார வைக்கிறதுக்கு 8 ஃபேக்டோரியல் எழுதணுமோ அதே தான் இங்க எழுதியிருக்கோங்க. ரைட் 5 நம்பரை எழுதுறதுக்கு 3 டிஜிட் நம்பர்ல ஃபர்ஸ்ட் டிஜிட்டை 5 பாசிபிள்ல எழுத முடியும். அடுத்து செகண்ட் டிஜிட்டை 4 பாசிபிள் எழுத முடியும். அடுத்து லாஸ்ட் டிஜிட் ஃபர்ஸ்ட் டிஜிட் அதாவது யூனிட் டிஜிட்டா ஒரே பாசிபிள் தான் 5ங்கிற நம்பர் வச்சு மட்டும் தான் எழுத முடியும். இதனுடைய பெருக்கல் தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த பாசிபிள்களுடைய எண்ணிக்கையாக இருக்கும்.